தாத்தா, மணப்பாட்டை பார்த்தாச்சு. இவ்வளோ அழகான ஊர் நம்ம ஏரியாக்குள்ளே இருந்துச்சா? இது எங்களுக்கு நேரமே சொல்லியிருக்க வேண்டியதானே தாத்தா? இனி அடிக்கடி இந்த ஊருக்கு வருவோம் தாத்தா. ஆமாம் தாத்தா, நம்ம மீன் சாப்பிட்டோன்னா அது கூட நல்லா இருக்கு. பார்த்தீங்களா ஊர் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதே மாதிரி தான் உள்ள மக்களும் அவ்வளோ அழகானவங்க. ஆனால் வெளியில் எல்லாரும் கடற்கரை மக்கள் அவங்க அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, அவங்களுடைய கேரக்டர் சரி இருக்காது, எதுனாலும் பேச தெரியாமல் பேசுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவானுங்க. ஆனால் இந்த மனப்பாடுன்னு மட்டும் கிடையாது. கடற்கரை எல்லா மக்களுமே டீசெண்டாக எப்படி யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறனுங்கிற எல்லா பக்குவமும் இப்போ தெரிஞ்சு தான் இருக்காங்க. ஆனால் என் ஃப்ரெண்டு பார்த்தியா, நம்மளை பார்த்த உடனே என்னையை எப்படி ஓடி கட்டி பிடிச்சி என்னென்ன வேணும், நமக்கு என்னென்ன இதெல்லாம், அதை திங்கிறியா, இதை திங்கிறியா, அதை வாங்குறியா, இதை வாங்குறியான்ட்டு. இதுதாம்மா இந்த கடற்கரை மக்களுடைய இயல்பான ஒரு செயல். அதை யாருமே மாற்றவும் முடியாது, யாரும் அதை குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா பாசம் வச்சாலும் அவ்வளோ பாசம் வைப்பாங்க. அதே நேரத்தில் ஒருத்தவங்களை நம்ம எவ்வளோக்கு முன்னேற்றி விடணும்னு நினச்சா அவ்வளோ அளவுக்கு அவங்கள முன்னேற்றி விடுவாங்க. இதனால் இந்த நாங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கைகள் எல்லாத்தையும் என்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆகி இன்றைக்கி பேசணுமா அன்றைக்கி. அதனால் நான் கேட்கச்சில் அவன் ஒரு சில விஷயங்கள் இல்லை மச்சி, அந்த நாளில் எப்படியெல்லாம் இருந்த இந்த ஊர் இன்றைக்கி தன் பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்கள அப்படி பார்க்கணும், இப்படி பார்க்கணும், அவ்வளோ ஒரு ரிச்சாக பார்க்கணும், நல்ல ஒரு சூப்பராக நம்ம பிள்ளை ரோட்டில் வெளியில் வரச்சில நல்லா டிப்டாப்பாக வரணும், நல்ல பைக்கில் வரணும், அப்படி இப்படின்னு செல்லு பைக்கு அது இதுவும் தேவைப்பட்ட என்னென்ன பிள்ளைங்க கேட்குதோ அவ்வளோத்தையுமே தான் எவ்வளோ கஷ்டப்படுறோம், தன் குடும்பம் எந்த சூழ்நிலையில் இருக்குது அப்படிங்கிற எந்த ஒரு சின்ன ஒரு டவுட்டோ ஒரு சின்ன கஷ்டமோ பிள்ளைக்கு தெரியக்கூடாதுன்னு செல்லம் கொடுத்து ஏகப்பட்ட கதைகள் மாறி போய் இப்போ ஊர் இருக்குது. நான் அதை சொல்கிறேன், என் ஃப்ரெண்டு சொன்னது அவ்வளோத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் பெருசாக வந்தால் இந்த மாதிரி செல்லுலேயோ பைக்லேயோ முக்கியமாக பெற்றவங்களை கஷ்டப்படுத்தி பெற்றவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து பைக்கு வாங்கணும், செல்லு வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், வீட்டில் உட்காந்துக்கிட்டே செல்லில் இதையும் ஃபுல்லாக 24 hours சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 7-8 மணிக்கு வர யாரெல்லாம் ஊருக்குள்ளே கொரியரு நெட்டில் ஆர்டர் பண்ணது, செல்லில் ஆர்டர் பண்ணதுன்னு ஒவ்வொரு பொருளாக கொண்டு கொடுக்குறாங்க. அப்படி ஆகிப்போச்சு மாப்பிள்ளை நம்ம ஊர். கடற்கரை மக்கள் இப்போ நேரில் கடைக்கு போய் கூட எடுக்கிறதுக்கு ஒரு பொருளை பார்த்து நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக தேர்ந்தெடுக்கிற மாதிரி ரேஞ்சில் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாம்மா.